ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஒரு கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் 2 பேஜ் தேவை. ஸோ மொத்தம் 2 A4 ஷீட்ஸ் நம்ம இந்த கிராஃப்ட்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 4 பீசஸில் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் ஏதாவது ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே மேலே வந்து 4 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் 2, அதுக்கப்புறமா இந்த சைடும் 2. ஸோ இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு கேக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி டேஷ்டு லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஸ்கெட்ச் இல்லைனா கலர் பென் இல்லை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற 3 சைடும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் இப்படி இந்த யூ ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்குள்ளே ஆல்ரெடி பென்சிலில் வந்து ஒரு கேக் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து இந்த பிளாக் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை கலரும் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் முன்னாடியை விட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல 6 சென்டிமீட்டரும் மீதி இருக்க 3 சைடும் வந்து 3 சென்டிமீட்டர் அளவுக்கும் கேப் விட்டுருக்கணும். இப்போ இதுலேயும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதையும் நம்ம வந்து அந்த டேஷ்டு லைன்ஸ் வச்சு கொடுத்துக்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் அடுத்த பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் மேலே வந்து 7 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப்பும் மற்ற 3 சைட்ஸ்லேயும் வந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்கும் கேப் விட்டுருக்க போகிறோம். விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டேஷ் லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி மற்ற இருக்கிற 2 ஷீட்ஸ்லேயும் வந்து அந்த டேஷ் லைன்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 3த்தில் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இன்னொரு பேப்பர் வந்து அப்படியே இந்த மாதிரி எம்டியாகவே இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரில் 4 சைட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி 4 சைட்ஸும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் எதை கிஃப்ட் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா இந்த மாதிரி கேஷ் ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 200 ரூபீஸ் ஸோ அந்த மாதிரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி, இல்லை சாக்லேட், ஸோ எது வேணால் அந்த மாதிரி அதில் வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து 3ன்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு குட்டி பாப்அப் கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். அதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப 4 சைட்ஸும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் இந்த இன்னொரு பேப்பரை எடுத்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ இதையும் வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் விஷஸ் எழுதினாலும் எழுதிக்கலாம். ஸோ என்ன எழுதினமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் ஸ்மால் சர்ப்ரைஸ் ஃபார் யூன்னு எழுதியிருக்கேன். உள்ளே வந்து அந்த ஹாப்பி பர்த்டேக்கான பாப்அப் கார்டும் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த 4 கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் டேர் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஒரு கிஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே என்ன கிஃப்ட் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி குட்டி க்ரீட்டிங் கார்ட் பண்ணலாம். அப்படின்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் கேஷ் ஏதாவது கொடுக்குறீங்களோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.